ஆப்கி அதாலத்துல ஆம் ஆத்மி பார்ட்டி தலைவர் குமார் விஸ்வாஸ் மீது போடப்பட்ட குற்றச்சாட்டு. இவரு அவரோட பார்ட்டியின் அரசாங்கத்தை வீழ்த்துறதுக்காக சதி செஞ்சிருக்காரு. ஆம் ஆத்மி பார்ட்டி அரசாங்கத்தோட மந்திரி கோபால் ராய் என்ன சொல்றாருன்னா, நீங்க எம்சிடி தேர்தல்ல தோத்ததுக்கு அப்புறம் கெஜ்ரிவால் அரசாங்கத்தை வீழ்த்த முயற்சி பண்ணீங்கன்னு. முயற்சி பண்ணல, ஆனா சதி பண்ணிருக்கீங்கன்னு. பாருங்க, பார்ட்டில சில பேர் சொல்றாங்க, அதுவும் சஞ்சய் சிங் சொல்றாரு, அவர் எங்களோட தலைவர், அவர் எங்க தோழர், நான் சந்திப்பேன், அவர் எப்படி செஞ்சேன்னு சொல்றாரு. இது அரசியலே ஒரு மிகப்பெரிய அசிங்கம். ஒரு மனுஷனை பத்தி உங்களுக்கு இந்த அளவுக்கு தெரிஞ்சு அவர் கையில நீங்க ராஜஸ்தானை ஒப்படைச்சிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம 2-3 ஏசி மீட்டிங்ஸ்க்கு கூப்பிட்டாங்க. இன்னொன்னு, வீட்டுல உறுப்பினர்களை சந்திக்கிறேன்னு சொன்னாங்க. என்னோட வீட்டுக்கு எல்லா உறுப்பினர்களும் வருவாங்க. அதாவது எப்பெல்லாம் உங்க ஆட்கள் ஆணவத்துல உறுப்பினர்களை திட்டி திரும்பி அனுப்புனாங்களோ, எப்பெல்லாம் நீங்க சந்திக்கலையோ, எப்பெல்லாம் வேலை நடக்கலையோ, பார்ட்டியோட மூத்த தலைவர்ன்ற பேர்ல குமார் அண்ணன் கிட்ட வருவாங்க. அப்புறம் நான் போய் இந்த விஷயத்த சொல்லுவேன், உறுப்பினர்கள் ரொம்ப கோவமா இருக்காங்க, அவங்களுக்கு பிரச்சனை இருக்கு, கேளுங்கன்னு. சோ நான் முன்னாடியே சொன்னேன், போராட்டத்தோட ஒரு சின்ன விதிமுறை, நீங்க வதம் பண்ணாலும் பிரச்சனை இல்ல, அபிமன்யுவை கொன்னுடுங்க, ஆனா பிணத்து கூட விளையாடாதீங்கன்னு சொன்னேன். ஏன்னா பிணத்துக்கிட்ட கழுகுங்க தான் வரும். நீங்க என்ன இந்த அளவுக்கு சரிஞ்சு போயிட்டீங்களா கழுகோட காரியங்களை செய்யற அளவுக்கு? அப்புறம் இந்த பிளான் எப்படி நடக்கும்னு எனக்கு நல்லா தெரியும், ஏன்னா நான் பிளான் பண்ணும்போது கண்ணால பார்த்திருக்கேன். ஆனா பாருங்க, இந்த விஷயம் மக்களுக்கு புரியவே மாட்டேங்குது. ஆனா நீங்க அஜ்கர் குப்தா கிட்ட கேக்குறீங்க 7 மாசத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு. நான் கும்பகர்ணனும் எத்தனையோ தடவை பார்த்திருக்கேன், ஆனா 7 மாசத்துக்கு அப்புறம் முழிச்சவரை இப்பதான் பாக்குறேன். ஆனா அவர் என்ன சொன்னாருன்னா, கபில் மிஸ்ராவை கூட மந்திராலயத்துல இருந்து நீக்கினாங்கன்னு. ஏன்னா அவரும் உங்க கூட சதியில கலந்துகிட்டாருன்னு. அப்படின்னா அவர் மறுபடியும் என் தலைவர் மேல கேள்வி எழுப்புறாரு. எங்க முதலமைச்சர் கபில் மிஸ்ராவை வெளியில அனுப்பும் போது சொன்னாரு, அவர் தண்ணி சரியா வழங்காததுனால வெளியில அனுப்புறாங்கன்னு. ஒண்ணு அவரு பொய் சொல்றாரு, இல்ல இவரு பொய் சொல்றாரு. ஆனா 2 பேரும் ஒரே மந்திரி சபையில இருக்காங்க. அதே மாதிரி பாருங்க சார், மந்திரி சபையில 2 பேரும் மாற்று கருத்தோட இருக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை. அது சரியான மந்திரி சபையும் இல்ல. நான் என்ன விரும்புறேன்னா, இது மேல நடவடிக்கை எடுக்கணும். யாரு முதலமைச்சரோட ஸ்டாண்ட கெடுத்துட்டு புது ஸ்டாண்டு கொண்டு வந்திருக்காங்களோ, அந்த மாதிரி மந்திரிக்கு எதிராக முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கணும். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு பிஜேபி கூட நட்பு இருக்குன்னு. எமர்ஜென்சிக்கு முன்னாடி இந்திராஜி கிட்ட யார் எது கேட்டாலும் நடக்கும். அன்பு அதிகரிச்சா இதுல சங்கத்தோட கை இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு காலத்துல தமாஸ் பண்ணுவாங்க. அதாவது நான் பழைய அரசியலை பத்தி பேசுறேன். இல்ல இந்த மாதிரி எல்லாம் கேள்வி யார் எழுப்புறது, எனக்கு பிஜேபி கூட நட்பு இருக்குன்னு யார் இந்த மாதிரி கேக்குறா, அதை சொல்லுங்க சார். ஏன்னா மேல பேசிட்டு இருக்காங்க. மேல யாரு? தாராளமா மேல இருக்கிறவங்க வந்து சொல்லலாம்ல, இங்க இருக்கிறவங்க எல்லாரும் முன்னாடியும் சொல்லலாம்ல. அவங்க பிஜேபியில என்ன சொன்னாங்களோ அதை தான் சொல்லுவாங்க. அதாவது காஷ்மீர்ல நரேந்திர மோடிஜி என்ன சொன்னாரோ அதே தான் நீங்களும் சொன்னீங்க. அப்ப கேள்வி வரும்ல சார். நான் தெளிவா சொல்றேன், கேட்டுக்கங்க. ஒரு வன்முறை நடக்கும்போது அதுல நான் படைகளோட பலத்தை பாராட்டலன்னா நான் பிஜேபி ஆயிட்டேன். இது என்ன சார் விசித்திரமான விஷயம்? அதாவது பிஜேபி ஒரு நல்ல காரியம் செஞ்சா அதுல உறுப்பினர் ஒருத்தர் ராகுல் காந்தி சபையில போலீஸ்காரங்க கிட்ட அவமரியாதையா நடந்துகிட்டாரு. அப்ப ராகுல் காந்தி அவர் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்க சொன்னாரு. நான் எங்க பார்ட்டியோட முதல் உறுப்பினர் ட்வீட் பண்ணி ராகுல் காந்திக்கு வாழ்த்து தெரிவிச்சேன். நீங்க அற்புதமான அரசியல ஆரம்பிக்கிறீங்க, அதுக்கு வாழ்த்துக்கள், நன்றியும் சொன்னேன். யார் நன்மை செஞ்சாலும் அது காங்கிரஸோ பிஜேபியோ பாராட்டி தானே ஆகணும். அதே மாதிரி தீமை செஞ்சா அதையும் வெளிப்படையா சொல்லுவோம். கடந்த 1 வருஷத்துல நரேந்திர மோடி அரசாங்கத்தோட கொள்கைக்கு எதிராகவும் அவருக்கு எதிராகவும் நான் ஒருத்த மட்டும்தான் சத்தமா பேசிட்டு இருக்கேன். ஆனா பாருங்க, சத்தமா பேச வேண்டிய யாரும் பேசவே மாட்டாங்க. நான் ஒருத்த மட்டும் தான் பேசுறேன். அதுக்கப்புறம் பாருங்க, நான் பிஜேபி கூட இருக்கேன்னு சொல்றாங்க. அது தப்பு சார். பாருங்க, ஜெனூல என்ன நடந்துச்சோ அது நீங்க பார்ட்டி லைனுக்கு ஆப்போசிட்டா போய் பேசிருக்கீங்க. உண்மைதான் சார். ஜெனூல இந்தியா 2 துண்டாகும்னு சொன்னாங்க, என்னால ஏத்துக்க முடியல. ஆனா நீங்க எல்லாரும் என்னோட முதல் ட்வீட்டை பாருங்க சார். என்னோட முதல் ட்வீட் பாத்தீங்கன்னா, நாட்டோட உள்துறை அமைச்சர்கிட்ட கேள்வி எழுப்பினேன். நீங்க ஒரு உள்துறை அமைச்சர், டெல்லி போலீஸ் உங்ககிட்ட இருக்கு, இப்படி ஒரு கோஷம் எழுப்பினதுக்கு நீங்க உண்மையிலே வெக்கப்படணும்னு. இப்படி இந்தியாவுக்கு எதிராக கோஷம் எழுப்பிட்டு அதுக்கப்புறம் அந்த 14 பேர் ஓடியே போயிட்டாங்க. அப்போ டெல்லி போலீஸ் எப்படிப்பட்டது? முதல் கேள்வியை நான் உள்துறை அமைச்சரை தான் கேட்டேன். 2வது கேள்வி என்எஸ்பில, 3வது நான் அவர் கூட நிக்க வேணான்னு சொன்னேன். ஜெனியும் நல்லா இருக்கணும் சார், ஏன்னா அது மாண்புமிகு மிகப்பெரிய ஒரு யூனிவர்சிட்டி. அதோட புனித தன்மைக்காகவும் நான் கண்டிப்பா பேசுவேன். ஆனா அங்க போய் யாராவது லவ் ஃபார் இந்தியாவுக்கு கோஷத்தை எழுப்புனா நான் பேசாம இருப்பேனா? நான் யாரை பத்தியும் கவலைப்பட மாட்டேன் சார். தைரியமா சத்தம் போட்டு பேசுவேன். இதுல என்ன தப்பு இருக்கு? நான் ஒரு விஷயத்த சொன்னேன், எப்பவுமே பழைய நட்பை இந்த புது பலத்தை வச்சு எடை போட வேணான்னு. பழைய நட்பை இந்த புதிய பலத்தை வச்சு எடை போட வேணாம். அது மட்டும் இல்லாம இந்த உறவோட பூட்டை சதியால திறக்க வேணாம். இந்த உறவோட பூட்டை சதியால திறக்க வேணாம். அதே மாதிரி நேத்து வரைக்கும் நான் பேசினா தெய்வம்னு சொன்ன சில பேர் என் பேச்சுக்காக உயிரை கொடுக்கறவங்க இன்னைக்கு பேச வேணாம்னு சொல்றாங்க. இதெல்லாம் என்ன சார் நியாயம்? உங்களுக்கு ஒத்து போனா நான் உங்க பார்ட்டியோட ஒரு பெரிய ஹீரோவா தெரியும். நீங்களும் சீன்றதுல சாதாரணமான ஆள் இல்ல. ஏன்னா சுஷ்மா ஸ்வராஜ் யுனைடெட் நேஷன்ஸ்ல பேசினதுக்கு அப்புறம் அவங்கள முதல்ல பாராட்டினதும் நீங்க தான். இல்ல, நான்
நான் அப்ப லண்டன்ல இருந்தேன், அதை ஹோட்டல்ல பார்த்துட்டு இருந்தேன். நான் மறுபடியும் சொல்றேன், எங்க 2 பேருக்கும் நடந்த பிரச்சனையில சுஷ்மாஜி என்னை ட்விட்டர்ல பிளாக் பண்ணிட்டாங்க. பிளாக் பண்ணட்டும், அது அவங்களோட உரிமை. அதனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அவங்க என்ன அன்பிளாக் பண்ணிட்டாங்க, அது அவங்களோட உரிமை. அவங்க என் பேச்ச கேட்க விரும்பல. ஆனா அவங்க பாகிஸ்தான் தீவிரவாதத்துக்கு எதிராக பேசினப்போ அதுல பாருங்க, முக்கியமா ஹிந்தில பேசினாங்க, நம்ம பாஷையில. அப்ப எந்த ஹிந்தி தாய் இதெல்லாம் கொடுத்துச்சோ, எந்த ஹிந்தி தாய் ஆப்கி அதாலத்துல உட்காந்து பேசுறதுக்கு எனக்கு தகுதி கொடுத்துச்சோ, அது எதிரிங்களுக்கு எதிரா ஒரு நல்ல ஆயுதமா பயன்படும் போது நான் சந்தோஷப்பட்டு பாராட்டாம இருக்க முடியுமா சொல்லுங்க? இது பார்ட்டில என்ன மீறின மாதிரியா? நான் லைனுக்கு வெளியில போறேனா இல்லையான்னு பார்ட்டியை கேட்கணுமா? சார் பாருங்க, நல்ல விஷயத்த நல்ல விஷயம்னு சொல்லியே ஆகணும். அதே மாதிரி கெட்ட விஷயத்தையும் கெட்ட விஷயம்னு சொல்லிதான் ஆகணும். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இதுதான். ஆனா நீங்க நரேந்திர மோடியை பாராட்டும் போது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அது கஷ்டமா இருந்திருக்கும்ல? சார், நான் கண்டிப்பா எல்லா இடத்துலயும் அரவிந்த் தான் பாராட்டுவேன். ஒருவேளை நான் அப்படி செஞ்சிருக்கணும்னா, நரேந்திர மோடி எனக்கு 2002 நண்பர். நான் இந்த விஷயத்த உங்க எதிரில தான் சொல்லிட்டு போனேன், எனக்கு பழைய நட்பு இருக்குன்னு. என்னோட பழைய சோர்ஸ்ல ராத்திரி பூரா சேர்ந்தே தான் இருப்போம், இது நாட்டுக்கே தெரியும். அப்புறம் அரசியல் ஆரம்பிக்கணும்னா அங்கிருந்தே முன்மொழிவு இருக்கு. நான் நினைச்சிருந்தா அங்கிருந்தே ஆரம்பிச்சிருக்கலாம். ஆனா எனக்கு இது ஒரு வித்தியாசமான அரசியல்னு தோணுச்சு. நிச்சயமா இது ஆப்போசிஷன் இல்ல, ஆப்ஷன் அரசியல்னு. அதாவது பிஜேபி காங்கிரஸ் பண்றதோட வித்தியாசமான அரசியல். நாங்க அந்த காளைகளுக்கு எதிராக கண்ணுக்குட்டி அனுப்பினாலும் கண்டிப்பா அது ஜெயிச்சுட்டு தான் வரும். எனக்கு என்ன தெரியும், ஏற்கனவே இங்க காளைங்க இருக்காங்கன்னு. அவங்க எங்க கண்ணுக்குட்டிகளை மிதிச்சுட்டு ராஜ்யசபாவுக்கும் லோக்சபாவுக்கும் போயிட்டாங்க. அந்த கஷ்டத்தினாலதான் நான் பேசினேன். இதுக்கு நீங்க எந்த கவிதையும் எழுதலையா? ஆமா, நான் ஒரு கவிதை எழுதினேன். ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே எனக்கு இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்னு தெரியும். நான் 3 நாள்ல ஒரு கவிதை எழுதினேன். அப்புறம் பாருங்க, என்கிட்ட எப்போ ஒன்று சொல்லுவாங்க. செங்கோட்டை மாநாட்டில் என்கிட்ட சொன்னாங்க, என் தலைவன் என் சகோதரன் திம்கர்ஜி நேருஜிக்கு கவிதை சொன்னாருன்னு. அப்போ அவர் என்கிட்ட கேட்டாரு, நீங்க ஏன் எனக்கு கவிதை எழுத மாட்டீங்க, நீங்க எனக்கு எப்படிப்பட்ட நண்பர்னு. அப்போ என் வாழ்க்கையிலேயே கடைசியா ஒரு கவிதையை நான் எழுதினேன். இப்போ நான் அந்த கவிதையை சொல்றேன், கேட்கணுன்றவங்க கேளுங்க. அப்புறம் இது அவங்களுக்கு மட்டும் இல்லை, இது 47, 77, 15, 17 அனைத்து கிளர்ச்சிகளுக்கு அப்புறம் மாற்றம் ஏற்படுன்ற ஆசையோட கவிதை தான் இது. இதுல ஒரு பேராகிராஃப் தலைவரை பத்தி, இன்னொன்னு ஒர்க்கர்ஸை பத்தி, அடுத்தது என்ன பத்தி எழுதியிருக்கேன். இப்ப நான் சொல்றேன், கேளுங்க. कि प्रतिमाओं में पूजा उलझी. இந்த தலைவர் அந்த தலைவர், நீங்க பேனர் பாக்குறீங்களா? பெரிய விநாயகர், சின்ன விநாயகர், சின்ன விநாயகர், சின்ன விநாயகர்னு. प्रतिमाओं में पूजा उलझी, विधियों में उलझा भक्ति योग. सच्चे मन से षड्यंत्र रचे, झूठे मन से सच के प्रयोग. सच्चे मन से षड्यंत्र रचे, झूठे मन से सच के प्रयोग. जो प्रश्नों से डह जाए वो, जो प्रश्नों से डह जाए वो, किरदार बनाकर क्या पाया. जो प्रश्नों से डह जाए वो, किरदार बनाकर क्या पाया. जो शिलालेख बनता उसको अखबार बनाकर क्या पाया. प्रतिमाओं में पूजा उलझी, विधियों में उलझा भक्ति योग. सच्चे मन से षड्यंत्र रचे, झूठे मन से सच के प्रयोग. जो प्रश्नों से डह जाए वो, किरदार बनाकर क्या पाया. जो शिलालेख बनता उसको अखबार बनाकर क्या पाया. முதல் பேரா கேளுங்க. कि तुम निकले थे लेने स्वराज. ஒரு கவிஞரோட சிறப்பை அறிகுறி காட்டுவாரு, அது அங்க இருக்கவங்க புரிஞ்சுக்குவாங்க. कि तुम निकले थे लेने स्वराज, सूरज की सुर्ख गवाही में. तुम निकले थे लेने विकास. டெல்லிக்காரங்களும் இதை கேட்கணும். तुम निकले थे लेने विकास, सूरज की सुर्ख गवाही में. पर आज स्वयं टिमटिमा रहे जुगनू सी नौकरशाही में. पर आज स्वयं टिमटिमा रहे जुगनू सी नौकरशाही में. सब साथ रहे, सब उत्सुक थे तुमको आसन तक लाने में. सब साथ रहे, सब उत्सुक थे तुमको आसन तक लाने में. कुछ सफल हुए निर्वीर्य तुम्हें यह राजनीति समझाने में. कुछ सफल हुए निर्वीर्य तुम्हें यह राजनीति समझाने में. தாக்குறவங்க इन आत्म प्रवंचित बौनों का, इन आत्म प्रवंचित बौनों का दरबार बनाकर क्या पाया. जो शिलालेख बनता उसको अखबार बनाकर क्या पाया. प्रतिमाओं में पूजा उलझी, विधियों में उलझा भक्ति योग. சென்னா சாப்பிட்டுட்டு பசங்க சண்டை போடுவாங்க.
அந்த பசங்களை இப்ப நான் ஞாபகப்படுத்திக்கிறேன், ஏன்னா அந்த பசங்க அவங்க வேலையை விட்டுட்டு வந்திருக்காங்க. कितनी पीड़ा कितनी आहें कितने आंसू कितनी रातें, कितनी पीड़ा कितनी आहें कितने आंसू कितनी रातें, सरकारी तिरस्कार सहकर भी कोई मोल नहीं मांगे, सरकारी तिरस्कार सहकर भी कोई मोल नहीं चाहे, महलों के राजभोग शबरी माता की झूठन क्या जाने, महलों के राजभोग शबरी माता की झूठन क्या जाने, सत्ता के सहचर संघर्षी सपनों की टूटन क्या जाने, सत्ता के सहचर संघर्षी सपनों की टूटन क्या जाने, खुद से अधिकार छिने ऐसी, खुद से என்ன யாரு என்ன பண்ண முடியும்? மையம் என்ன பண்ண முடியும்? खुद से अधिकार छिने ऐसी सरकार बनाकर क्या पाया, जो शिलालेख बनता उसको अखबार बनाकर क्या पाया, प्रतिमाओं में पूजा उलझी। கடைசி பேரா எனக்காக பாடுறேன். हम शब्द वंश के हरकारे सच कहना अपनी परंपरा, யாரும் நேரு ஆக முடியல, ஆனா நான் தும்கராக முழு முயற்சி பண்ணுவேன். हम शब्द वंश के हरकारे सच कहना अपनी परंपरा, हम उस कबीर की पीढ़ी जो बाबर अकबर से नहीं डरा, हम उस कबीर की पीढ़ी जो बाबर अकबर से नहीं डरा, पूजा का दीप नहीं डरता इन षड्यंत्री आभाओं से, पूजा का दीप नहीं डरता इन षड्यंत्री आभाओं से, वाणी का मोल नहीं चुकता अनुदानित राज्य सभाओं से, पूजा का दीप नहीं डरता इन षड्यंत्री आभाओं से, वाणी का मोल नहीं चुकता अनुदानित राज्य सभाओं से, जिसके विरुद्ध था युद्ध, அந்த அரசியல் காங்கிரஸ் பிஜேபி எங்க இருந்து வந்தாங்க? जिसके विरुद्ध था युद्ध उसे हथियार बनाकर क्या पाया, जो शिलालेख बनता उसको अखबार बनाकर क्या पाया, प्रतिमाओं में पूजा उलझी विधियों में उलझा भक्ति योग, सच्चे मन से षड्यंत्र रचे झूठे मन से सच के प्रयोग, जो प्रश्नों से डह जाए वो किरदार बनाकर क्या पाया, जो शिलालेख बनता उसको अखबार बनाकर क्या पाया।